வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெசிபி. அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி. இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தொளி சீவி எடுத்ததை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வெங்காயம் கூடவே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். தக்காளியுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவி நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொரகொரப்பாக அரைச்சாச்சு. தக்காளி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னாக்கி கிரேவி டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தக்காளி, நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டேன். நீங்கள் பேஸ்ட் ஆக்கி சேர்த்தாலுமே இன்னும் நல்ல கிரேவி டேஸ்ட் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது நான் அவிக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் வேகிறப்பவே நமக்கு உருளைக்கிழங்கும் கரெக்டான டயத்தில் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரேவி நல்ல டேஸ்ட் இருக்கும். உருளைக்கிழங்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நமக்கு சீக்கிரம் வெந்துடும், உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துடும். சிக்கன் மட்டும் நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிடும். நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்தோம் அப்படின்னாக்கி அந்த கால் பகுதியில் இருக்கிற சிக்கன் கால் பகுதியில் இருக்கிற அந்த சதைகள் எல்லாமே நம்ம கறியாக வாங்கும்போது லெக் பீஸ் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வத்தல் பொடி, சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா குழம்பு மசாலா சேர்த்துட்டேன். சிக்கன் மசாலாவும் நான் அது கூடவே சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு நம்ம பெப்பர் பொடி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவிக்கு பெப்பர் பொடி போட்டால் மட்டும்தான். நம்ம கடைசியில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிளகு பொடி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா அந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். தயிர் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாகிட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த காரம் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். தயிர் அதிகமாகவும் சேர்க்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காவை சேர்க்காமல் வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து பாருங்கள், கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்ல தண்ணி எல்லாமே நல்லா குறையணும். நம்ம நல்ல தண்ணியாக இருக்குது. இது நல்ல தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிரேவி நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா குழம்பெல்லாம் இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சிக்கன் பாதி வெந்திருக்கப்போ நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் சிக்கன் வேகிறப்ப அந்த தேங்காய் பால் கூட சேர்ந்து அந்த சிக்கன் வேகும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சிக்கன் கிரேவி நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நமக்கு தண்ணி நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பாருங்கள் இன்னும் நல்லா வேக வேண்டியிருக்கு. சிக்கன் நல்லா வெந்தால் மட்டும்தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா சிக்கன் கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்குமே ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு கிரேவி பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி, தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.